அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சம்ராட் மகேஷ் ஐயர். இன்றைக்கி நம்ம போபால்லேருந்து பேசுகிறோம். ரொம்ப அற்புதமான இந்த ஊருக்கு பார்த்திங்கன்னா 3 பெயர்கள் இருக்குது. இந்த ஊரில் இது ஒரு க்ரீனரி சிட்டின்னு சொல்கிறாங்க. ரொம்ப அற்புதமான இடமாக இந்த இடம் இருக்குது. ஒரு முக்கியமான நபர்களை பார்க்குறதுக்காக இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொதுவாகவே நம்ம ஆலமரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மஞ்சள் கயிறு, சிகப்பு கயிறு கட்டியிருப்பாங்க. பெண்கள் குறிப்பாக அந்த கயிறு அப்படியே சுற்றிட்டு வருவாங்க. கோயில்களில் நம்ம பார்த்துருக்கோம். இது ஒன்றையும் பார்த்துருப்போம். அரசம் வேம்பு கலந்த மரம் இருக்குது பார்த்திங்களா, அந்த மரத்துக்கும் இந்த மாதிரி கயிறு கட்டி பார்க்குறது உண்டு. இதில் என்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொதுவாகவே பெண்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய தாய் வீடு ரொம்ப மகத்துவமான வீடும், திருமணம் ஆனதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் கணவர் வீடு தன்னுடைய வீடாக இருக்குது. அந்த கோத்திரத்தை, அந்த குடும்பத்தை விருத்தி பண்ணணும், விருத்தினா அபிவிருத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போது இங்கே ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா, அவங்க எப்போவுமே வருஷத்துக்கு 2 முறை திருமாங்கல்ய பூஜை பண்ணுறது. ஆடி மாதம், தை மாதம்லாம் திருமாங்கல்ய பூஜை பண்ணுற வழக்கங்களை வச்சுருப்பாங்க. எதற்காக வச்சுருக்காங்க? கணவருடைய ஆயுள் ஆரோக்கியம் நன்னா இருக்கணும், கணவர் சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுவாங்க. இப்போ நான் சொல்கிறத பாருங்கள். கணவர் ஆயுள் ஆரோக்கியமாக இருக்கணும். மனிதனுக்கும் விருட்சத்துக்கும் எப்போவுமே ஒரு நேரடி தொடர்பும் ஒரு நேரடி தன்மையும் உண்டு. அந்த காலத்தில் குழந்தை பிறந்தோன்னே ஒரு மரத்தை நட்டு வச்சுவாங்க. அந்த மரம் நன்னா இருந்துன்னா குழந்தை நன்னா இருக்கும். மரம் ஏதாவது சின்ன பட்டு போச்சுன்னா குழந்தைக்கு சரியில்லைன்ற பழக்கமும் அந்த காலத்தில் இருந்திருக்கு. அரசம் அதே பார்த்தீங்கன்னா ஆலமரம், இது எதுவுமே ரொம்ப ஸ்ட்ராங்கானது. அரசம் பார்த்திங்கன்னா வேர் ஊன்றி ரொம்ப வருஷம் நிலைக்கக்கூடியது. ஆலமரம் வேப்பலை மரத்தோடு எப்போது ஒற்றுமையாக இருக்கக்கூடியது. அதே மாதிரி கணவனும் மனைவியும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், எப்போவுமே இணைப்பிரியாது ஒற்றுமையாக இருக்க வேண்டும்னு சொல்லிட்டு அரசம் வேம்புக்கு அந்த கயிறை கட்டுற வழக்கமும், ஆலமரத்தில் குங்குமம் மஞ்சளை தடவி அதை அவர் ஆயுள் ஆரோக்கியத்துக்காக இருக்கணும்னு சொல்லிட்டு கட்டி விரதம் இருந்து பூஜை பண்ணி அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அந்த விரதத்தை பூர்த்தி செய்வாங்க. இதை காலகாலமாக பெண்கள் பண்ணுறாங்க. இயற்கையின் வழிபாட்டுக்கு ரொம்பவுமே சக்தி உண்டு. இயற்கைக்கிட்ட நம்ம என்ன வேண்டினாலும் அதுக்கு மிகப்பெரிய பலம் உண்டு. அப்படி வேண்டக்கூடிய இந்த அரசம், ஆலமரம், விருட்சம் வழிபாடு, விருட்சத்துக்கு கட்டக்கூடிய அந்த கயிறு கணவர் ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் பலப்படுத்துங்கிற நம்பிக்கை நம்மளுடைய முன்னோர்களில் இருந்திருக்கு. அதே மாதிரி அது உண்மையாகவும் இருந்திருக்கு. அப்படி நம்ம நம்பிக்கை வச்சு ஒரு காரியம் விரதம் இருந்து செஞ்சோம்னா இயற்கையும் இறைவனுடைய அனுகிரகமும் பூர்ணமாக இருக்கும். இந்த பிரபஞ்சம் அள்ளி சில விஷயங்களை தரும். இன்றைக்கி நான் சொன்ன பரிகாரம் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ள சில பரிகாரமாக இருந்திருக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். நம்மளுடைய காசி யாத்திரை ரொம்ப பிரமாதமாக நிறையா பேர் புக் பண்ணின்னு இருக்கா. நீங்கள் காசி, கயா, அதே போன்று பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் இப்போது ராமர் கோயில் ரொம்ப சிறப்பாக கட்டியிருக்கக்கூடிய ராமர் கோயில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தால் நிச்சயமாக கீழே இருக்கக்கூடிய அந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அவங்க கைட் பண்ணுவாங்க. நன்றி, நமஸ்காரங்கள். Yeah.